அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சிறு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். 2 நண்பர்கள், ரொம்ப இனப்பிரியாத 2 நண்பர்கள். அவங்க 2 பேருமே விவசாயி. என்ன பண்ணாங்க, 2 பேரும் பக்கத்தில் அதிக நிலம் கிடையாது, ஆளுக்கு ஒரு காகாணி தான். என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒருத்தர் போனாங்க, பண்ணையில் போய் விதை வாங்கி வந்தாங்க. கம்பும் சோளமும். ஒருத்தர் கம்பு போட்டார், ஒருத்தர் சோளம் போட்டார். 2 பேரும் போட்டாங்க. நல்லா தான் முளைஞ்சி வந்தது. நல்லா தான் 2 பேரும் நல்லா கவனிச்சாங்க. அந்த கதிர் வர நேரத்தில் கம்பு கதிர் வந்தது, சோளம் கதிர் வரல. அங்கே தான் இவங்களுக்கு போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு ஏற்படுது. என்னடாது, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல தான் போய் வேற வாங்கி வந்தோம். அவன் கம்பு போட்டால், நம்ம சோளம் போட்டோம். நல்லா முளைஞ்சி வந்தது, எல்லாம் சரியாக போச்சு. நல்லா இதாச்சு. நல்லா அவனும் தான் கவனித்தான், நாமளும் தான் கவனித்தோம். அவனுக்கு மட்டும் கதிர் வந்துட்டு, நம்மளுக்கு கதிர் வரலன்னு அங்கே தான் போட்டி, பொறாமல், பொச்சிருப்பு. பல வருஷமாக இருந்த நண்பர்கள் அங்கே தான் கொஞ்சம் பிளவு ஏற்படுது. என்னடாது, 2 பேரும் இனப்பிரியாத நண்பர்கள், பக்கத்து நிலத்துக்காரங்க தான். இந்த பயிர் ஏற்றும் போது எல்லாத்தான் பயிர் ஏற்றுவாங்க, நல்லா தான் போவோம். இந்த தடவை என்னமோ அவங்க போனாங்க, பண்ணையில் போய் விதை வாங்கினாங்க, கம்பு வாங்கினாங்க, சோளம் வாங்கினாங்க. 2 பேரும் வச்சாங்க. கம்பு மூட்டை நல்லா கதிர் வந்தது, சோளம் ஒரு கதிர் கூட வரல. அங்கே தான் நடக்குது. அவன்கிட்ட மட்டும் நல்லா விளைஞ்சி கதிர் வந்துட்டு, நம்மள்கிட்ட மட்டும் சோளம் வரலன்னு அன்னைக்கு பிரிஞ்ச நண்பர்கள் இது வரைக்கும் ஒன்று சேரல. அது உண்மையான நட்பே கிடையாது. பல தோல்விகள், பல கஷ்டம் வந்தார்களும் நண்பர்கள் இனப்பிரியாத இருக்கிறாங்க பேர், அதுதான் உண்மையான நட்பு. இந்த நட்புக்கான ஒரு சின்ன குட்டி கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.